எல்லாவற்றையும் பார்க்க நேரம் இல்லை. 3ஆம் வசனம். யோபுவுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏறு மாடுகளும் 500 கழுதைகளுமாகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் அவனுக்கு இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏர்மாடு, 500 கழுதை. கிராமத்திலிருந்து வந்தவர் சவர்னு சொன்னார். கிராமங்களில் ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏர்மாடாம் பாருங்க. அப்படின்னா யோபு 500 ஏக்கர் என்ன செய்திருக்கிறாரு, வச்சு உழுதுகிட்டு இருந்திருக்காரு. திரளான பணிவிடைக்காரர்கள் இருந்தார்கள். அந்த கிழக்கத்தி தேசத்திலே பெரிய மனுஷன், பணக்காரன், தேவனுடைய மனுஷன், தேவனால சாட்சி பெற்றவன். கவனிங்க, அது மாத்திரம் இல்லை, 10 வாலிப பிள்ளைகள் அவனுக்கு இருந்தார் என்று சத்தியவேதம் சொல்கிறது. துக்கரமான விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா 7000 ஆடுகளையும் அருமையாமல் இழந்துட்டான், 3000 ஒட்டகங்களையும் இழந்துட்டான், 500 ஏறுமாடையும் இழந்துட்டான், 500 கழுதைகளையும் இழந்ததும் அன்றே 10 வாலிப பிள்ளைகளை விபத்திலே ஒரே நாளிலே பலி கொடுத்துட்டான் பாருங்க. காற்று அடித்து வீடு உடைஞ்சி 10 பிள்ளைகளும் ஒரே நாளிலே மரித்து போனார்கள். இவ்வளவு பெரிய தீமை யோபுவுக்கு வந்தது.